இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் 2 தலைப்புகளின் கீழாக சகரியா செய்தியை வழங்கியுள்ளதை நாம் பார்க்க முடியும். முதல் 8 வசனங்களிலே சகரியா கூறிய அந்த தீர்க்க தரிசனங்கள் அலெக்சாண்டரால் நிறைவேற்றப்பட்டதை நாம் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதனைத் தொடர்ந்து 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் மேசியாவினுடைய 2 வருகைகளை இணைத்து இங்கே சகரியா எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சகரியா தீர்க்கதரிசி இந்த வேத பகுதியில் குறிப்பிட்டுள்ள அழிவுகள் எல்லாம் மகா அலெக்சாண்டரினால் நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இங்கே ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் என்பது ஒரு நியாய தீர்ப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும் என்கிற காரியத்தை இங்கே சகரியா முன்வைத்து எழுதுகிறார். இப்படிப்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்பொழுது மனுஷருடைய கண்கள் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும், ஆண்டவரை நோக்கி கெஞ்சக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஆதிராக் தேசம் என்பது இது மேதிய பெர்சிய அரசை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. தானியேல் நேபுகாத் நேச்சாருக்கு அர்த்தம் சொன்ன அந்த சிலையினுடைய அர்த்தத்திலே அங்கே மேதிய பெர்சிய அரசை அழித்து கிரேக்க பேரரசு அலெக்சாண்டரினால் கிமு 333 நிறுவப்பட்டதை வரலாறு தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இங்கே ஆதிராக் என்றால் கூர்மையான மெல்லிய என்கிற பொருள் தரக்கூடிய இந்த தேசமானது அலெக்சாண்டரினால் பிடிக்கப்படுகிற காரியங்களை குறிக்கிறது. அலெக்சாண்டர் கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியின் வழியாக அணிவகுத்து சென்று நாடுகளை கைப்பற்றியதை சகரியா அழகா மிகவும் துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மேதிய பெர்சிய சீரியா அதே போல தீரு சீதோன் பட்டணங்களை எல்லாம் அழிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தீரு பட்டணமானது அது கடலின் ராணியாக அழைக்கப்படுகிற அளவிற்கு அத்தனை அது வணிபத்தில் கொடிகட்டி பறந்து அது கடலின் மையத்தில் இருக்கிறபடினால எனக்கு மிகப்பெரிய அரண் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னதை 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தீரு தனக்கு அரணை கட்டி தூளை போல வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல பசும்பொன்னையும் சேர்த்து வைத்தது. அந்த அளவுக்கு எல்லா நாடுகளும் வணிபத்திற்கு தீருவை சார்ந்து நின்ற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தீரு சீதோன் பட்டணங்கள் மற்றும் பெலிஸ்தியாவினுடைய அநேக பட்டணங்களை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சார் இந்த தீரு சீதோனினுடைய தரை பகுதிகளை தான் அவரால் பிடிக்க முடிந்தது. கடல் பகுதி அவரால் பிடிக்க முடியலை. அதை குறித்த தீர்க்க தரிசனங்களை கற்றிருக்கிறோம். நேபுகாத் நேச்சார் தன்னுடைய படைகளுக்கு அத்தனையாய் வேலை வாங்கின போதில் அவருடைய தோள்பட்டைகள் தான் கலண்டதை ஒழிய அவர்கள் அங்கே யுத்தத்தில் கடற்கரை பட்டணங்களை கடலில் உள்ள பட்டணங்களை அவர்களால் தீர்வை முற்றிலுமாக அவர்களால் பிடிக்க முடியலை. ஆனால் மகா அலெக்சாண்டர் இந்த காரியத்தை அவர் நேர்த்தியாக அவர் செய்ததை குறித்து இங்கே பார்க்கிறோம். அவர் அங்கே தீரு சீதோனுக்கு செய்த காரியங்களை பார்க்கும் பொழுதே அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். பெலிஸ்தியாவின் பட்டணங்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. காட்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தம் நம்பிக்கை அற்றுப்போனபடியினால் மிகவும் பிராலாபிக்கும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பிராலாபிக்கும் என்று சொன்னால் புலம்பும் என்று சொல்லி அர்த்தம். காட்சாவின் ராஜா அழிந்து போவான், அஸ்கலான் குடியேற்றிருக்கும் என்று சொல்லி இங்கே சகரியா துல்லியமாக தீர்க்க தரிசனம் உரைத்ததை மகா அலெக்சாண்டர் தன்னுடைய நாட்களிலே கிரேக்க பேரரசை வல்லரசாக அவர் ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இந்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அஸ்தோத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள், நான் பெலிஸ்தியரின் கர்வத்தை அழிப்பேன். பெலிஸ்தியாவை அதாவது இந்த நாடுகளெல்லாம் யூத ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மிகுந்த எதிரி நாடுகளாக அமைந்திருந்தபடியினாலே அவைகளுக்கு விரோதமாக ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசிகள் நியாய தீர்ப்பை புறவின நாடுகளுக்கு சொன்னது போல இங்கே சகரியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகரியா சொல்லுகிற காரியம்
அது கிரேக்க பேரரசினால் இப்படிப்பட்ட அழிவுகள் உண்டாகும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவனுடைய இரத்தத்தை அவன் வாயில் இருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்து நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான், எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். அதாவது தாவீது எருசலேமை கைப்பற்றின நாட்களிலே எருசலேம் எபூசியர்களின் கைகளிலிருந்து தாவீதினால் பிடிக்கப்பட்டதுனால அவர்கள் எபூசியர்களினுடைய மீதி இருந்தவர்களுடைய தொழுகைகள் தேவனை தொழும்படியாக அவர்கள் மாற்றப்பட்டது போல எக்ரோனில் மீதியாக இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள். அவர்களுடைய அந்த பலிகளை அவர்களுடைய அருவருப்பான காரியங்களை நான் நீக்கி போடுவேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் உரைக்கிறதை பார்க்கிறோம். எஞ்சி இருக்கிறவர்கள் யூதர்களோடு கூட சேர்ந்து தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவில் பிரபுவை போல இருந்து அந்த நாட்களில் எபூசியன் எப்படி ஆண்டவர் மிச்சம் இருக்கிறவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்களோ அதே போல் இவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்கிற காரியத்தை இங்கே சகரியா குறிப்பிடுகிறார். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது என்ன காரியத்தை குறிப்பிடுகிறது? மேதிய பெர்சிய சீரிய தீரு சீதோன் பெலிஸ்தியா வழியாக படை அணிவகுத்து நடத்தி சென்ற மகா அலெக்சாண்டர் எருசலேமை தப்பவிட்ட காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எருசலேமில் பிரதான ஆசாரியனுடைய வரவேற்பை பெற்று தேவாலயத்தில் பலியிட்டபடி அவன் கடந்து சென்றான் என்று வரலாறு கூறுகிறது. இது தேவன் செய்த ஒரு ஆச்சரியமான காரியமாக இருந்தது. வசனம் 8 வரும் அந்த வாக்குறுதி அப்பொழுது நிறைவேறிய போதிலும் இஸ்ரவேல் மக்கள் பிற்காலத்தில் பாவம் செய்து தேவனுடைய பாதுகாப்பை இழந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனவே சீரியாவின் அந்தியோக்கஸ் எப்பாபினஸும் ரோம பேரரசினுடைய தீத்துவும் பின்னாட்களிலே நகரை அழித்து தேவாலயத்தை கெடுத்தனர் என்பதை நாம் பின்னால் உள்ள அந்த காரியங்களின் மூலமாக பின்னால் உள்ள வரலாறின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய உத்தமமான பாதுகாப்பை அனுபவிக்க விடாதபடி அவர்களுடைய உத்தமமின்மை இடையூறாய் இருந்தது போல இன்றைக்கும் நம்ம மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் உத்தமமாய் நடந்தோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்தோம் என்று சொன்னால், இங்கே தொடங்குகிற வசனமே மனுஷருடைய கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம். அதிசய விதமாக இங்கே ஆலயம் அலெக்சாண்டரினுடைய கைகளிலிருந்து காக்கப்பட்டதை இந்த இடத்துல எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையில் மேசியாவினுடைய 2 வருகைகளையும் இணைத்து இங்கே சகரியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இந்த பகுதி அப்படியே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மேசியாவினுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையில் இது நிறைவேறியதை நாம் பார்க்க முடியும். இங்கே மேசியா மகா அலெக்சாண்டரை போல போர்க்குதிரையில் வராமல் நீதியும் தாழ்மையும் உள்ள இரட்சகராக கழுதையின் மீது ஏறி அரச பவனியாக வருகிறதை குறித்து இங்கே சகரியா எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 10 வருகிற செய்தி அவருடைய 2வது வருகையில் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. எப்ராயிமின் இன்று ரதங்களையும், எப்ராயிம் என்பது அநேக நேரங்களிலே இஸ்ரவேலர்களையே குறிக்கிறது. எருசலேமின் இன்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன், யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் சொல்லும். இது 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து ஆளப்போகிற 2ஆம் வருகையை குறித்து இங்கே சகரியா எழுதுகிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 11-12 அக்காலத்தில் பாபிலோனில் தங்கியிருந்த யூதர்களுக்கு உற்சாகமூட்டும் ஒரு இன்விடேஷனை, ஒரு அழைப்பை இங்கே சகரியா கொடுக்கிறதை பார்க்கிறோம்.
உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினால் விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி பாபிலோனிலே தங்கியிருந்த அந்த ஜனங்களுக்கு உற்சாகம் ஊட்டும்படியாக, நீங்கள் நம்முடைய சொந்த தேசத்தில் வந்து தங்கும்படியாக வாங்க, நீங்கள் அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை தருகிறேன், இன்றைக்கே தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையில் உள்ள செய்திகள் மக்காபியர் கலகம் பற்றிய குறிப்புகள் அடங்கி இருக்கிறதை வரலாறு கூறுகிறது. இது நிகழ்ந்த காலம் சுமார் கிமு 175 163 வரையிலாகும். அக்காலத்தில் அந்தியோக்கஸ் எப்பாபினஸுக்கு எதிராக எழும்பிய யூதர்கள் சுய ஆட்சியை அவர்கள் அமைத்து கொண்டனர். நான் எனக்கென்று யூதாவை நாணேற்றி எப்ராஹிமிலே வில்லை நிரப்பி சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். அதாவது அலெக்சாண்டருக்கு பின்பாக 4 படைத்தளபதிகள் தேசத்தை 4ஆக பிரித்து ஆண்டு கொண்டிருந்தார்களே, அந்த வழிகளிலே வந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒப்பான அந்தியோக்கஸ் எப்பாபினஸுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி அவன் ஆண்டவருடைய ஆலயத்தில் அருவருப்பான பலிகளை செலுத்தினபடினால் அவர்கள் எழும்பி அவனுக்கு விரோதமாக அவர்கள் கலகம் செய்து சுய ஆட்சியை அவர்கள் அமைத்து கொண்ட காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலைப் போல புறப்படும், கர்த்தராகி ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றோடே நடந்து வருவார் என்கிற காரியங்கள் இஸ்ரவேலினுடைய இறுதி கால வெற்றியையும் அது தாங்கி வரக்கூடியதாக இங்கே எழுதி முடிக்கிறதை பார்க்கிறோம். அந்நாளில் அவருடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அதாவது இஸ்ரவேலர்களுடைய ஒரு ரட்சிப்பானது உலகமே பார்த்து வியந்து கொள்ளுகிற அளவிற்கு ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு கிரீடமாக அந்த ரட்சிப்பு காணப்படும் என்கிற காரியத்தை குறித்து சகரியா குறிப்பிடுகிறார். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய இரக்கம் அது எத்தனை பெரியதென்று சொல்லுகிறார். அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உலகத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்ருவினுடைய அநேக காரியங்கள் நம்மை தாக்கும் பொழுது மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் எழுதியிருக்கிறத கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்களாக நம்முடைய கண்கள் மாற்றப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அருமையான அழைப்பு என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியில் அடைபட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லுகிறாரே, கல்வாரி சிலுவையில் நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால எல்லா காரியத்தையும், எல்லா சாபங்களையும், எல்லா பாவத்தினுடைய தண்டனைகளையும், எல்லா சரீர ரோகங்களையும், எல்லா சரித்திரங்களையும் அவர் முடித்து போட்டாரே. சத்ருவினுடைய எல்லா கிரியைகளையும் அழித்து போட்டாரே. அந்த ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி முழங்கின அந்த ஆண்டவர் நம்மை உடன்படிக்கையின் இரத்தத்தினால விடுதலை பண்ணும்படியாக அழைக்கிறாரே. அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இன்றைக்கு உலகத்தின் நம்பிக்கையில் சிறைகளில் வாழ்கிறது போல வாழ்கிற நம்ம உண்மையான பாதுகாப்பை தருகிற கர்த்தரின் நாமத்துக்கு, அந்த அரணுக்கு திரும்பும்படியாக, அப்படி திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை இத்தனை காலம் நம்ம தாமதிப்பது தான் நம்முடைய குணம், ஆனால் உடனே தருகிறது ஆண்டவருடைய குணம். இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு வாங்க, இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவார். இயேசு இன்றைக்கே தருவார்.